வணக்கம் மக்களே, நான் உங்கள் மணிபாய் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, ராஜராஜ சோழனை பற்றி ஒரு சின்ன விஷயம் பார்க்கலாங்களா? வாங்க. ராஜராஜ சோழனோட மனைவி வானதி இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் பிறந்த பையன்தான் ராஜேந்திர சோழன். ஆனால் அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜராஜ சோழனுடைய 4வது மனைவி, அவங்க பேர் லாஸ்ட்டு சொல்கிறேன். அவங்க மனைவி 4வது மனைவி ராஜேந்திர சோழனை தான் பிள்ளையாக நினச்சி வளர்க்குறாங்க. இதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, எவ்வளோ பெரிய விஷயம்னா, அந்த பையனை அவங்க வளர்க்குறதுக்காக, ராஜேந்திர சோழன், நம்ம ராஜேந்திர சோழன் இருக்கார், அவளை வளர்க்குறதுக்காகவே சில என்ன சொல்லுவாங்க, ராஜாங்கம், அந்த ராஜாங்கத்தோட நலனுக்காகவும் அந்த பிள்ளைய ராஜேந்திர சோழனை நல்லபடியாக வளர்க்குறதுக்காகவும் மருத்துவ முறையில் அவங்களுக்கு குழந்தை பிறக்காதபடி பண்ணிக்கிறாங்க. அந்த காலத்தில் இந்த வைத்தியர்கள் இருக்காங்களே, அவங்கள வச்சு, இந்த வைத்தியர்களை வச்சு பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ராஜேந்திர சோழனை நல்லபடியாக வளர்க்கணும். சில ராஜ காரியங்கள்லேயும் இந்த அமைக்கிறாங்களே, சொல்ல தெரியல, இந்த ராஜ்யம் என்ன சொல்லுவாங்க, இந்த ராஜாவோட கிங்டம் அமைக்கிறதுக்காக இந்த வேலையை பண்ணுறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ராஜேந்திர சோழனை ரொம்ப அன்பாக வளர்க்குறாங்க. அவங்க சொந்த பிள்ளையாட்டம், சொந்த பிள்ளை மாதிரி அவ்வளோ அன்பாக வளர்த்து, இந்த வேகமான இந்த ராஜேந்திர சோழனோட வீரத்துக்கு அவங்க ஒரு மிக முக்கியமான காரணம் அவங்க வளர்த்தது தான். அந்த அளவுக்கு வீரத்தை ஊட்டி வளர்க்குறாங்க அவருடைய 4வது மனைவி. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ராஜராஜ சோழன் அப்புறம் அவர் வளர்றாரு. ராஜேந்திர சோழன் வளரும் போது ராஜராஜ சோழன் ஒரு முடிவெடுத்து தஞ்சை கோயிலை கட்டுறாரு. அது கட்டுற விஷயத்தில் ராஜேந்திர சோழனுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை வருது. இந்த பிரச்சனையில் அவங்க தான் ஒரு பாலமாக நின்று இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாங்க. 2 பேருக்கும் சண்டை வந்துடாமல். இத்தனைக்கும் அவங்க ராஜேந்திர சோழனோட சொந்த பெத்தெல்லாம் எடுக்கலை, அவங்க பெக்கலை. இருந்தாலும் இவங்க 2 பேரையும் அவ்வளோ அன்பாக பார்த்துக்கிறாங்க, தன் கணவரையும் மகனையும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ராஜராஜ சோழன் மேலே ஒரு விஷ அம்பு பாயுது. அவர் மேலே தாக்கப்படுறதுக்கு ஒரு நாள் விஷ அம்பு பாயுது. எங்கேருந்து வருதுன்னெலாம் தெரில, ஏன்னா தூரத்துலேருந்து அவரை குறிப்பார்த்து அடிக்கிறாங்க. இதை கவனிக்காத ராஜராஜ சோழன் அவர் பாட்டுக்கு போகிறாரு. இதை இவங்க கவனிச்சிட்டாங்க. அவங்க கவனித்த கையோட அந்த விஷ அம்பை இவங்க வாங்கிக்கிறாங்க. வாங்கின கையோட ராஜராஜ சோழன் துடிச்சு போய் ஐயோன்னு சொல்லி தூக்கிட்டு போய் வைத்தியர்கிட்ட வச்சு பார்க்கும்போது, ஆனால் அவங்கள காப்பாற்றிட்டாங்க. வைத்தியரும் ரொம்ப சீரியஸாக ஆகுறாரு, ஆனால் காப்பாற்றிட்டாரு. காப்பாற்றினாலும் அவங்க நல்லா இல்லை. அதோடு அவங்க ஒரு என்ன சொல்லுவாங்க, பேரலைஸ் மாதிரி ஆகிட்டாங்க. கையெல்லாம் வீணாகி, அந்த கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஆகி, அவங்களால இனிமேல் சொந்தமாக வாழ முடியாத அளவுக்கு அவங்க ஆயிட்டாங்க. அந்த நொடியில் கூட அவங்களோட கவனம், அந்த நிலைமையில கூட அவங்களால சரியாக பேச முடியாது, எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில கூட ராஜேந்திர சோழன் மேலே அன்பாக அவங்களுடைய நலனுக்காகத்தான் படுத்த படிக்க இருந்துட்டு கூட பார்த்துக்குவாங்க, எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களான்னு. இதை பார்த்த ராஜேந்திர சோழன் அவங்களுக்காக ஒரு கோவில் கட்டியிருக்காரு தமிழ்நாட்டில். இப்போ அந்த கோவிலை எங்கே இருக்குன்னு நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அவங்க பேரை நான் இப்போ சொல்ல மாட்டேன், அந்த கோவில் வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு அவங்க பேர் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.